எல்லாருக்கும் மதிய வணக்கம். எத்தனை பேர் வீட்டுக்காரர் வர சமயம் இன்னைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பினார்? எத்தனை பேர் சொல்லலாம்? தாராளமாக சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டில் சொல்லி விட்டாங்க? பிள்ளைகள் சொன்னாங்களா? மருமக்கள் யாராவது சொன்னாங்களா? யாருக்கெல்லாம் சொன்னாங்க? முன்னாடி பேசின மேடம் சொன்னாங்க, நீங்கள் நாட்டின் கண்களாம். எத்தனை பேர் வீட்டில் எல்லாரும் ரொம்ப வசதியாக பார்க்குறாங்க? நீங்கள் தான் எல்லாம். சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு மகளிர் தினம். எத்தனை பேர் கொண்டாட்டத்தோடு வந்திருக்கீங்க? ஐயோ, நான் பெண்ணாக பிறந்துட்டேன், இத்தனை பிள்ளைகளை பெற்றுட்டேன், மருமக்களை பார்த்துட்டேன், பேர பிள்ளைகளை அப்படி சந்தோஷத்தோடு வந்திருக்கீங்களா? ஆமாம், உங்களை எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அவங்க சொன்னாங்க, ரொம்ப உசத்தியாக உங்களை நாடும் பார்க்குது, எங்கள் விவிலியமும் பார்க்குது. அவங்க டீச்சர், அவங்க எல்லாம் அவங்களுக்கு வாழ்ந்திருக்கக்கூடியதை சொன்னாங்க. இன்னொன்று, திருக்குறள் வாசிச்சிருக்கீங்களா? திருவள்ளுவர் தாத்தா தெரியுங்களா? நம்ம கன்னியாகுமரி நடுவில் இருக்கிறார்ல, அவர் சொல்லியிருக்கிறாரு, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படின்னா மனுஷனோட யாருக்கும் ஒப்பிட முடியாத ஒரு தெய்வத்துக்கு காலடியில் போய் இருந்தாலே தவிர ஒருத்தருக்கும் மனசில் இருக்கிற கவலையை மாற்ற முடியாது. இன்னைக்கு கவலையே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடியவங்க கை வைத்துங்க பார்ப்போம். எனக்கு ஒரு கவலையே இல்லை, இல்லையா? அதே விவிலியத்தை பற்றி சொன்னாங்கல்ல, நீங்கள் வியாபார கப்பலே போல இருக்கிறீங்க. அது விவிலியத்தில் சொல்லியிருக்குது. நீங்கள் தூரத்துலேருந்து ஆகாரத்தை வீட்டுக்கு கொண்டு வரீங்களாம், வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்களாம். நீங்கள் இங்கே செய்கிற வீட்டில் நிறைய இடத்துல முதல்ல ஒரு பிள்ளையா, ஒரு மகளா, எல்லாரும் ஒரு மகளா இருந்திருப்பீங்க தானே? நிறைய பாட்டிஸ் இருக்கீங்க, எல்லாரும் மகளா இருந்திருப்பீங்க. அடுத்தது ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவோ இருந்திருப்பீங்க. அடுத்தது ஒரு மனைவியா இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு தாயா பாட்டியா எல்லாம் இருக்கிறீங்க. நிறைய செய்துட்டீங்க, வீட்டுக்கு நிறைய செய்தீங்க தானே? காலையில் எழும்புறதுலேருந்து நைட்டு கடைசியாக நீங்கள் தானே படுக்க போகிறீங்க. நிறைய செய்கிறீங்க. எல்லாரும் உங்களுக்கு வீட்டில் எல்லாரும் டெய்லி உங்களை பாராட்டுறாங்களா? பாராட்டு கிடைக்கல. அவர் உண்மையை சொல்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கு தர சொல்லுவேன். நிறைய பேருக்கு பாராட்டு நிறைய இடத்துல கிடைக்கல. ஆனால் எங்கள் விவிலியம் சொல்லுது, அவள் பலனை அவளுக்கு கொடுங்கள். சரியா? ஒரு தனக்கு ஓமை இல்லாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு தாழ் சேர்ந்தா கண்டிப்பாக இங்கே நீங்கள் செய்கிறீங்களே, இதுக்கெல்லாம் ஒரு பிரதிபலன் உண்டு. அதே விவிலியம் சொல்லுது, சேனைகளின் ராஜாக்கள் எல்லாம் தத்தளிப்பா ஓடி போனாங்களாம். வீட்டில் ஒரு பொம்பளை இருந்தாலாம், அவ கொள்ளை பொருட்களை பங்கிட்டாளாம். அப்படி பார்க்கணும் தான் கடவுள் நினைக்கிறார். நீங்களை எல்லாத்துலேயும் சாதிக்கிறவர்களாய், வீட்டில் சாதிக்கிறவர்களாய், தேசத்தில் சாதிக்கிறவர்களாய், நாட்டில் சாதிக்கிறவர்களாய் உங்களை பார்க்கணுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். நாங்களும் அப்படியே சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும், அன்பு தாய்களுக்கு, சகோதரிகளுக்கு, எல்லா பாட்டிஸ் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ஃபாத்திமா நிக்சன் அவர்களை கௌரவிக்க முனைவர் சத்யராஜ் அவர்களை அழைக்கிறேன்.